சரி 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 சரி. ஓ ஓ ஓ ஓ. என்ன கோபி, லிஸ்ட் ஒரு முறை நீளம் இருக்கு. என்ன பலமான இருந்தா? ஆமா மாமா, எல்லாரும் வந்திருக்காங்கல்ல. ஏண்டா கோபி, உன் மாமனார் என்ன சந்தோஷத்தை கொண்டாட வந்திருக்காரு, அவரே சங்கடத்துல வந்திருக்காரு. வக்கனையா சமைச்சு போட்டாலும் அவரால் சாப்பிடவா முடியும்? அதானே பார்த்தேன், எங்கடா உங்க குணம் மாறிடுச்சோன்னு. நேத்தெல்லாம் பேசுனதை பார்த்துட்டு உங்க குணம் மாறிடுச்சுன்னு நினைச்சேன். மாமா, உங்க குணம் மாறவே இல்லை. என்னடா கோபி இப்படி சுருக்குன்னு பேசுற? நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். ஏன் மாமா, சாப்பிடுற விஷயத்துல குதர்க்கமா பேசிட்டு விளையாட்டுக்கு பேசுறேன்னு சொல்றீங்க? ஆமாடாப்பா, நேத்துக்கு ராத்திரி உன் மாமனாருக்கு சப்போர்ட்டா பேசினேன். அதனால நேத்துக்கு நான் நல்லவன், இன்னைக்கு நான் வேற மாதிரி பேசுனதுனால இன்னைக்கு கெட்டவன். அதான நியாயம்? அது இல்ல. என்னடா அது இல்ல? படிச்சா மட்டும் போதுமாடா? மனுஷங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் வேணும், அறிவு வேணும். புரியுதா? என்னண்ணே என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, யதார்த்தமா ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்கு எடுத்து நீ பேசுறான் உன் புருஷன். என்னங்க அண்ணன் எதுக்காக அப்படி பேசுனீங்க? உங்க அப்பாக்கு விருந்து வைக்கிறத பழையபடி கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது இல்ல விஜி, அப்பா சங்கடத்துல வந்திருக்காரு, சரியா சாப்பிட மாட்டாருன்னு சொன்னேன். அதுக்கு போய் ஐயோ இப்படியா பேசுனீங்க? என்னங்க நீங்க, உங்களுக்கு யார்கிட்ட என்ன பேசணும்னே தெரியாதா? பாருங்க, அண்ணன் எவ்வளவு யதார்த்தமா சொன்னாரு, அதுக்கு போய் அவரை மூட் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாவம், அண்ணன் முகம் எப்படி வாடி இருக்கு தெரியுமா? அண்ணே, நீங்க எதுவும் இவர் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அண்ணிய டிஃபன் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து இங்கே வந்து சாப்பிடுங்க. பாத்தியம்மா, எங்கேயோ இருந்து வந்து என் மேல எவ்வளவு பாசம் காட்டுற. ஆனா சில கழுதைங்க நம்மளோட இருந்து நம்மளோட அருமை பெருமை அதுங்களுக்கு புரியுதா? கேட்டீங்களா அண்ணன் சொன்னத? எனக்கு 2 காலையும் தென்றல் அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம வீடு வர வர அரசியல் கட்சிகள் மாதிரி ஆயிடுச்சு. யாரு யாரோட எப்ப கூட்டணி வச்சுக்கிறாங்கன்னே தெரியல. போ தூக்கிட்டு வா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம். ஓ ஓ ஓ ஓ, சரிடா, சரி சரி சரி. ஓ ஓ, இதுல உள்ளதெல்லாம் பிரிச்சிடவா? சகல தனனி இருக்காங்களா? உள்ள இருக்காங்க. வாங்க ரவி. லீலா வரலையா? அவ வீட்டுல இருக்க. உட்காருங்க. வாங்க மாமா, உட்காருங்க, வந்துடுறேன். வாங்க. உங்களை தான் நீ பார்க்க வந்தேன். என்னையா? என்ன எதுக்குங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் இப்ப எதுக்குங்க, விடுங்க. எப்படி விட்டுறது? எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? அப்படி என்ன கோவம் உங்களுக்கு? தெரிஞ்சா நீங்க சங்கடப்படுவீங்க, வேண்டாம். பரவாயில்ல, நீங்க இப்ப என் வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். நீங்க இப்படி விழுந்து விழுந்து கூப்பிடுறீங்க. அன்னைக்கு ஒரு நாள் என் புருஷன் உங்க வீட்டுல வந்து தங்குறேன்னு கேட்டதுக்கு, இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வீட்டு ஓனர் திட்டுவாரு, அப்படி இப்படின்னு நொண்டி சாக்கு சொன்னாலே ஏங்க? என்ன சொல்றீங்க நீ? என்னங்க தெரியாத மாதிரி பேசுறீங்க? நிஜமாலுமே எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரிங்க, தெரியுமோ தெரியாதோ விடுங்க. ஏன் புருஷனுக்கே அங்க உரிமை இல்ல, எனக்கு என்னங்க அங்க வேலை? அண்ணி, நிஜமாலுமே எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதெல்லாம் மறந்துட்டு நீங்க வீட்டுக்கு வரணும். என்ன ரவி இது? அவ எப்படி அப்படி பேசலாம்? லீலாவை பத்தி எனக்கு தெரிஞ்சதோட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதோ பிராக்டிகலான விஷயத்துக்காக யதார்த்தமா அவ சொல்லியிருப்பா. அது சகலையோட மனச வேதனைப்படுத்தியிருக்கோம். சரி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா லீலா ரொம்ப வேதனைப்படுவா. சரி, நான் கேட்கிறேன், வருவீங்களா மாட்டீங்களா? சரி, வரோம். ரொம்ப சந்தோஷம் நீ. அதெல்லாம் இருக்கட்டும், இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல, வேலை இருக்கு. பரவாயில்ல, இருந்து சாப்பிட்டு போங்க. சரிங்க. சரி, உட்காருங்க. அடிக்கடி இங்க வருவீங்களா? வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போறேன்? சாயந்தரத்தில் அப்படியே இங்கே வருவேன், சாமி கும்பிடுவேன், காத்தாட இப்படி உட்காருவேன், மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வாஸ்தவம். எப்படி உங்களுக்கு இந்த கோயிலோ அதே மாதிரி அழகர் குளத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு, அடிக்கடி அங்க போய் உட்காந்துருவேன். சம்பந்தி, இப்போதான் உங்க முகத்துல பழைய கலையே வந்திருக்கு. என்னங்க பண்றது, எவ்வளவுதான் மறைக்க முயற்சி பண்ணாலும் அப்பப்போ முகம் காட்டி கொடுத்துருது. ஏதோ ஆண்டவன் மேல பாரத்து போட்டிருக்கேன், உங்க மாதிரி நல்ல மனுஷங்களா இருக்கீங்க. வணக்கம். நடக்காம உங்களை பார்க்க தான் வீட்டுக்கு போயிருந்தேன், கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. கொஞ்சம் பேசணும், வரீங்களா? சம்பந்தி, ஏதோ போயிட்டு போயிட்டு வாங்க.
என்ன சிதம்பரம்? அடடே வாங்க. என்ன இங்க தனியா வந்திருக்கீங்க? இல்லைங்க, சம்மந்தியோட வந்திருக்கு. ஆ? சம்பந்தியா? ஆ, என் 4ஆம் பொண்ணு விஜயோட மாமனார். ம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ. வாங்க உட்காரலாம். சில பிரச்சனைகள், அத உங்ககிட்ட சொல்லணும். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் தாராளமா சொல்லுங்க. இத பாருங்க, நமக்குள்ள ஒரு காலத்துல மனஸ்தாபம் இருந்தது வாஸ்தவம் தான். அதான் முடிச்சு போச்சு. எனக்கு உங்ககிட்ட இன்னும் மரியாதை இருக்கு. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமான விஷயம்தான். உங்க மாப்பிள்ள மாணிக்கத்துக்கும் சரளாங்கிற பொண்ணுக்கும் நடுவுல பழக்கம் இருந்துச்சு. இந்த பாருங்க, இப்ப ஏங்க அதை பத்தி? சிறு வயசுல சின்ன பசங்க வயசு கொள்ளாருல இந்த தவறு பண்றதெல்லாம் சகஜம்தான். இப்ப இதை சொல்ல என்ன கூப்பிட்டீங்க? ஆ, பொறுமையா இருங்க, பதட்டப்படாதீங்க. நானும் பழைய அசிங்கத்தை பத்தி கிளற விரும்பல, எனக்கு அது தேவையும் இல்ல. ஆனா இப்போ உங்க மாப்பிள்ள செஞ்சுக்கிட்டு இருக்க காரியம் எங்க வீட்டுல பிரச்சனையா இருக்கு. என்னையா சொல்றீங்க? மாணிக்கமும் சரளாவும் பேசிக்கிட்டு இருந்ததை என் மகன் ரமேஷ் பார்த்திருக்கான். எங்க அவங்களை இவன் மாட்டி கொடுத்துருவானோன்னு பயந்து சரளா ஃபாரின்ல இருக்க அவ புருஷனுக்கு போன் பண்ணி என்ன சொல்லிருக்கா தெரியுமா? என்ன? ரமேஷ் தாங்கிட்ட முறை தவறி பேசினதா தான் புருஷன்கிட்ட போய் சொல்லி மூட்டி விட்டுருக்கா. அவ அங்கிருந்து எனக்கு லெட்டர் போடுறான், பையனை கண்டிச்சு வளர்க்க சொல்லி. ரொம்ப அவமானமா இருக்கியா? இந்த மாதிரி ஈனத்தனமான புத்தி எங்க வீட்டுல யாருக்குமே கிடையாது தெரியுமா சிதம்பரம்? ஆண்டவா, இது என்ன சோதனை? இந்த பிரச்சனையில என்னைக்கு தீர்ந்து போயிடுச்சு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் கூட அப்படித்தானே நினைச்சேன். சரோ மேல இருக்க அக்கறையினாலதான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்ககிட்ட இத பத்தி நான் சொன்னேன். ஆனா இப்ப இத பத்தி எச்சரிக்கிறேன். உங்க மருமக மாணிக்க எக்கேடு கெட்டு போனாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா என் வீட்டுல சம்பந்தம் இல்லாம பிரச்சனை இழுத்து விட்டுருக்கான், அதை என்னால சகிச்சுக்கவே முடியாது. இத அவன் நிறுத்தலனா அப்புறம் என்ன குத்தம் சொல்லக்கூடாது. இத எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஆனா மாணிக்கத்துக்கு உங்க பொண்ணை கட்டி வச்சது நான் தான். அதனாலதான் சொல்றேன். வரேன். என்ன சம்பந்தி இங்க வந்து நிக்கிறீங்க? ஒண்ணுமில்லையா? போயிட்டு வரதுக்குள்ள முகம் களை எழுந்து போச்சு. நான் என்னத்து சொல்லுவேன்? என்ன விஷயம்? யாரோ என்ன இல்லாம தப்பு பண்றாங்க. நாம என்ன தட்டி கேட்க முடியுது? யார் தப்பு பண்ணாங்க? பொதுவா சொல்லு. இப்ப நம்ம மாப்பிள்ளைகளே ஏதாவது தப்பு பண்ணா நம்ம என்ன கேட்க முடியும்? கோபி ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? அவன் ஏதாவது தப்பு பண்ணிருந்தானா அவனை கண்டிக்கிற உரிமை என்னை விட உங்களுக்கு தான் இருக்கு. என்ன நீங்க பொண்ணை கொடுத்தவரு, பாதிக்கப்பட போறது நீங்க தான். ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பேசுறது சத்தியமா கோபி மாப்பிள்ளை பத்தி இல்ல. அப்ப யாரு? இது வேற எங்க? இது பேசி தீராது. வாங்க போலாம். அம்மா, என்னம்மா வாடான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டீங்களா? முகத்தை திருப்பி வச்சுக்கிறீங்க. ஆமாண்டா, ரொம்ப தேவை எனக்கு. நான் தான் உனக்கு தொக்கா போயிட்டேனே. அப்புறம் உன்னை கூப்பிட்டா என்ன, கூப்பிடாட்டி எனக்கு என்ன? உனக்கு என்ன ஆளுங்களா இல்ல? இல்லம்மா, எவ்வளவு பேர் இருந்தாலும் நீங்க தாம்மா எனக்கு முக்கியம். அடேங்கப்பா, போய் ஓடுற தண்ணியில எழுதி வையே. என்னமோ உன் மாமனார 2 வார்த்தை சொல்லிட்டேன்னு அந்த குதி குதிச்சு இப்ப என்ன எனக்கு ஐஸ் வைக்க வந்திருக்கியா? அப்படி இல்லம்மா, அவரே பாவம் நொந்து போய் வந்திருந்தாரு. அதனால எனக்கு என்னடா? என்னமோ தெரியாம 2 வார்த்தை பேசின, அதுக்கு என்னமோ அப்படி மூஞ்ச முறுக்கி வச்சுட்டு பேசின. இல்லம்மா, அந்த சூழ்நிலையில நீங்க அப்படி பேசுனது தப்புன்னு எனக்கு பட்டுச்சு.
அதான் அதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறீங்க. அப்படின்னா உனக்கு என்னை விட உன் மாமனார் முக்கியமா போயிட்டாரா? அப்படி இல்லம்மா. என்னதான் இருந்தாலும் உங்க மிஸ்ஸஸ வச்சுக்கிட்டு ஆன்ட்டி அப்படி பேசியிருக்க கூடாது. நல்லா கேளுங்க மாப்பிள. ஆன்ட்டி, நான் வந்த கொஞ்ச நாள்லயே உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உங்க பையன் உங்களை புரிஞ்சுக்கலையே. கேட்டுக்கோடா மாணிக்கோ, நல்லா கேட்டுக்கோ. என்னமோ பெருசா உன் மாமனாருக்காக வக்காலத்து வாங்கினியே. ஆன்ட்டி, ஒரு புரோக்கருக்காக பெத்த தாயே கோச்சுக்கிறாரு உங்க புள்ள. என்ன பண்றது? காய்கறிகளை டீல் பண்ணி பண்ணி மனுஷங்களை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியலையே. என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானே? ஓரளவு கரெக்ட் தான். தேர் யூ ஆர். ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். ஆமா, உங்க வேலை விஷயம் என்னாச்சு மாப்பிள? என்ன மாப்பிள பதில் சொல்லாம போறீங்க? அதான் தேடிட்டு இருக்கோம்ல. அண்ணே, நீ ரொம்ப பெரிய புத்திசாலி ஆயிட்டன. ஏமா என்ன சொல்ற? அங்க என்னடானா அண்ணிக்கிட்டயும் மாமனார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும்ன்றதுக்காக அம்மாவை திட்ட வேண்டியது, இங்க வந்து அம்மாவை சமாதானப்படுத்த வேண்டியது, நடுவுல நியாயம் சொல்ற என் புருஷனை அவர் வீக் பாயிண்ட வச்சு குத்தி காமிச்சு அவர் வாய் அடைக்க வேண்டியது. ஆஹா, ரொம்ப பிரமாதமா காய நகுத்துற. நிர்மலா, நான் என்ன சொல்ல வரேன்? விளக்கம் தர வேண்டாம். என்னையும் என் புருஷனையும் கிழிக்கிற மாதிரி நினைச்சிட்டேன். இனிமே நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். நானும் என் புருஷனும் தனி கொடுத்துட்டு போறோம். என்ன நிர்மலா, திடீர்னு இப்படி சொல்ற? தடுக்காதமா. இந்த அண்ணா கிட்ட இருந்து செல்வ அண்ணா கிட்ட இருந்து என் புருஷனுக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது. நீயே போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இந்த வீட்டுல வேலை? நானும் உங்க கூட வந்துடுறேன். நிர்மலா, என்ன பேசுற நீ? பின் என்னங்க, உங்களை மதிக்காத இந்த வீட்டுல நாம எதுக்கு இருக்கணும்? நாம தனியா போயிடலாம். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நாம தூக்கி வளர்த்த தங்கச்சி நம்மள தப்பா நினைக்குதுன்னு உங்க அண்ணன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு. எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்ன சொல்றீங்க? அவர் என்ன மன்னிக்க முடியாத குற்றமா பண்ணிட்டாரு? இந்த வீட்டுக்காக மாடா உழைக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கங்க. இல்ல மாப்பிள, அது ஆன்ட்டி, பொண்ணை கொடுத்தவர் மேல உங்க பையன் மரியாதை வச்சிருக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன், அதை யாரும் தப்புன்னு சொல்லலாமா? இல்ல நீங்க தான் சொல்லுவீங்களா? இல்ல, அதான் மேட்ரு. உங்க பையன் அவர் மாமனார் மேல மரியாதை வச்சிருக்காரு, அதே சமயம் உங்க மேலயும் ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. ரெண்டு சைடும் பிரமாதமா பேலன்ஸ் பண்றாரு. இந்த விஷயத்துக்காவது நம்ம அவரை பாராட்டியே ஆகணும். கையை கொடுங்க. வெரி குட், கீப் இட் அப். இங்க பாருங்க, நான் இதோ பாரு நிர்மலா, இனிமே தனி கொடுத்தனா அதுன்னு பேசி இந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாரு. ஊர்ல இருக்கிறவன் என்ன நினைப்பான்? ஏதோ நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பம் ரெண்டு பட்டு போச்சுன்னு பேச மாட்டான். இதோ பார், இது நம்ம வீடு. இந்த நினைப்பு உனக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. இனிமே தனி கொடுத்தனா அதுன்னு பேசினேன், நான் மனுஷனாவே இருக்கேன். நல்லா இருக்கு விஜய். போதுமா? அப்பா, இல்ல வேணும். என்னப்பா அது வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு? இல்ல இல்ல, சாப்பிட்டு தான் இருக்கு. என்னப்பா எதுவுமே சாப்பிடாம சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்றீங்க? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தானே சாப்பிட்டேன். என்ன மாமா, உங்களுக்காக தான் விஜய் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கு. நல்லா சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுங்கப்பா. கோபி, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, அவர் சங்கடத்துல இருக்காரு, ஒருவித மனவேதனையிலயும் இருக்காரு, சரியா சாப்பிட மாட்டாருன்னு. நான் ஏதோ குதர்க்கமா சொல்றேன்னு சொல்லிட்டு தடபடலாம் செஞ்சு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணேன். இப்ப பாரு, அவரு பேரை சொல்லி நம்ம இழுத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பவுரு சரியில்லை, அவ்வளவுதான். நீங்க சாப்பிடுங்க. மாமா லைட்டா கொஞ்சம். கோபி, என்னாச்சு மாமாவுக்கு? ஒழுங்கா சாப்பிடவும் இல்ல, எங்க கிளம்பிட்டு இருக்காரு? தெரியலையே, அதே நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மாமா, ஆ, வாங்க வீட்டுக்கு போலாம். உங்க வீட்டுக்கா? எதுக்குங்க? ஆமா, உங்களையும் தனண்ணி சகலையும் கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். அது மாப்பிள்ள, உடம்பு சரியில்லை, மனசு கொஞ்சம் தளர்ச்சியா இருக்குது. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இல்ல, முடியல, அதனாலதான் சொல்றேன். போசனே, இங்க வாங்க.
நீங்களும் தானே நீங்க கிளம்புங்க, வீட்டுக்கு போலாம். ஓ இல்ல, கம்பெனில நிறைய வேலை இருக்கு, நான் தான் போய் முடிச்சு கொடுக்கணும். ஏன் என் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே சேர்ந்து என்ன ஒதுக்குறீங்க. நானும் சொந்தம் இல்லையா? நானும் மனுஷன் தானே. ஐயா மாப்பிள்ள நீங்க தவறா நினைக்கிறீங்க, முடியல அதனாலதான் சொன்னேன். இல்ல மாமா, சகலையும் வரமாட்டேன்னு சொல்றாரு. இல்லங்க, அவருக்கும் எனக்கும் கார்மெண்ட்ஸ்ல வேலை இருக்கு, 2 பேரும் அவசியம் போகணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, ரவி கூட உங்க வீட்டுக்கு போலாமே. மாப்பிள்ள உள்ளதை சொல்றேனே, ஏதோ சந்தர்ப்பவசத்தால இங்க தாங்க வேண்டி வந்துச்சு. இந்த மாதிரி சாம்பந்தி வீடு வீடா போறதுக்கு கூச்சமா இருக்குது. இல்ல மாமா, இதே இது இங்க வராம நேரா ரவி வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா எனக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும். நீங்க எல்லாரும் இங்க வரணும், எங்க கூட இருக்கணும்னு. அது மாதிரி ரவி வந்து கூப்பிடுறாரு. நீங்க மட்டும் வந்தீங்கன்னா பரவாயில்ல, வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, அதனாலதான் கூப்பிடுறாரு. போயிட்டு வந்தீங்கன்னா இவருக்கும் லீலாக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சரி மாப்பிள்ள. என்ன சகல, என் வீட்டுக்கு வரதுக்கு கோபி சிபாரிசு பண்ண வேண்டியது இருக்கு. ஐயே தவறா நினைக்க, அப்படி இல்ல சாதாரண. சரி வாங்க மாமா போலாம். ரவி, வீட்டுல சாப்பாடு நிறைய செஞ்சு வைங்க. எதுக்கு? நானும் போசணும், லஞ்சுக்கு நேரம் அங்கிருந்து வந்துருவான். பண்ணி வச்சுட்டா போகுது. வந்தோன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு ஒரு கை பாத்துருவான். தானே மாப்பிள்ள வீட்டுக்கு கூப்பிடுறாரு. நம்ம கிளம்புமா, உட்காருங்க. வாங்க வாங்க மாமா வாங்க. அப்பா வணக்கம். வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க சம்பந்தி. வாங்கப்பா. உட்காருங்க. வா விஜய். வாமா தனம். அக்கா, நீ எங்க வராம போயிடுவியோன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அதான் வந்துட்டேன்ல. ஏமா தனம், குழந்தை என்ன பண்றா? ரொம்ப படுத்துறாளா? அதெல்லாம் இல்லைங்க, படுத்துனா தானே குழந்தை. சகல மகளாச்சே, பாடா படுத்தாமலா இருக்கும். அக்கா, சம்பந்தி, குழந்தை நீங்க கொடுத்தா. இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிங்களா? ஆமா சம்பந்தி, சொந்த பந்தம் இருந்தா வந்து போயிட்டு இருந்தா தானே எங்களுக்கு பெருமையா இருக்கும். அது வாஸ்தவம். உள்ள வாக்கா. நீ என்ன நின்னுட்டு இருக்க? சீக்கிரமா ஒரு நல்ல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க. டேய் ரவி, நீ போய் மளிகை சாமா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாடா. போடா. அதுக்கு முன்ன கொஞ்சம் குடிக்க சில்லுன்னு ஏதாவது கூட. நீங்க தாங்க போய் வாங்கிட்டு வரணும். ஓ சரி, இத வரேன். அடடே இருங்க, என்னங்க நீங்க சம்மந்தி எல்லாம் அனுப்பிச்சிட்டு சும்மா தண்ணி கொடுங்க போதும். என்ன சம்பந்தி நீங்க வேகாத வெயில்ல வந்திருக்கீங்க, சில்லுன்னு ஏதாவது குடிச்சா தானே தெம்பா இருக்கும். இருங்க, இதை வாங்கிட்டு வந்துடுறேன். சம்பந்தி, இந்த சமையல்ல உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்கணும்னு ஒன்றும் சொன்னீங்கன்னா. ஸ்பெஷலாக வேணாமா, நீங்க வழக்கமா என்ன சமைக்கிறீங்களோ அது போதும். சரிங்க. அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னம்மா? நேத்து ராத்திரி ரவி மாமா லீலாக்காவை அடிச்சிட்டாருப்பா.